நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கடகடன் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் தலைப்பு. இந்த செய்தியுடைய தலைப்பு நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் வந்து சத்தியம் பண்ணி சொல்றார். சத்தியமா அப்படின்னு சொல்றார். நிச்சயமாகவே முடிவுண்டு. இந்த நிச்சயமாகவே என்கிற இந்த வார்த்தையை தான் தலைப்பாக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சில வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். அதுல முதல் பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஞாபகப்படுத்திட்டு அப்படியே கர்த்தர் சித்தமான இந்த வாரம் அதை நிறைவு செய்யலாம். 36:15. ஏசாயா 36:15. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். பாருங்க, போதும் பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தப்புவிப்பார். அப்ப முதல் பாயிண்ட், நிச்சயமாகவே அவர் நம்மளை என்ன செய்யறாரு? தப்புவிக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், சத்துருவின் பிடியிலிருந்து என்ன செய்யறாரு? அவர் நம்மை தப்புவிக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 50:15 படிக்கல. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை என்ன செய்வாராம்? விடுவிப்பார். அவர் நம்மை விடுவிப்பார். நம்ம அவர் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். 2 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோ, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. மரணம் வரும் என்று நாங்க என்ன செஞ்சோம்? எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்க இனி தப்பி பிழைப்போம் அப்படின்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. நாங்க மடிய போறோம், நாங்க சாக போறோம் அப்படின்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள ஒரு உறுதி வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, மரிக்க போகிற அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்களை என்ன செஞ்சாரு? தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாம் என்ன செய்யறோம்? அவரை நம்பி இருக்கிறோம். அதே நான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையும், நிச்சயமாகவே நான் என்ன செய்வேன்? உங்களை தப்புவிப்பேன். இப்ப தப்புவிக்கிறேன், இனிமேல் தப்புவிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது பாயிண்ட், ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அப்ப ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? குழந்தை இல்லாத வயசான நிலைமை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, நிச்சயமாகவே உனக்கு என்ன செய்வேன்? ஒரு குழந்தை கொடுப்பேன். 75 வயசுல ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. 100 வயதுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு இடையிலே அவசரப்பட்டு ஆகாரை சேர்த்து கொண்டு ஆகார் மூலமா என்ன செஞ்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு பேரு இஸ்மவேல். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அப்பா ஆகாரை நான் சேர்த்து கொள்ள சொல்லல, ஆகார் மூலமா பிறந்தது உனக்கு சந்ததியா இருக்க முடியாது. நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே சாராள் மூலமாய் உன் சந்ததி என்ன செய்யும்? விருத்தி அடையும் சொன்னாரு. அதே போல பாத்தீங்கன்னா சாராளுக்கு ஒரு குழந்தை
பிறந்தது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தான் என்னது? ஈசாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, இல்லாத நிலைமையில, ஒன்றுமில்லாத நிலைமையில, வறண்டு போன நிலைமையில, ஏன் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லை, மோசமான நிலைமையில கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். எப்படி இல்லாததை ஆபிரகாமுக்கு இருக்கும்படி செய்தாரோ, அதே போல இல்லாத ஒன்றை நமக்கும் ஆண்டவர் இருக்கும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. பெற முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 18:10 படிங்க. சங்கீதம் 18:10. ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன வசனம் தான், அதனால டக்கு டக்கு நீங்க படிக்கலாம். சங்கீதம் 18:10. தேவனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சிட்டைகளை கொண்டு பறந்தார். சாரி, ஆதியாகமம் 18:10மா? ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில், பாருங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது சாராளுக்கு என்ன இல்ல, நம்பிக்கையே வரல. அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தான், நகைத்தாள் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி. ஏன், நானும் கிழவியா இருக்கிறேன், என் வீட்டுக்காரோ கிழவனா இருக்கிறேன். இப்போ போய் இந்த சூழ்நிலையில போய் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். இந்த வார்த்தையை அந்த சூழ்நிலை பார்க்கும்போது, சிச்சுவேஷனை பார்க்கும்போது, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி இது நடக்கும்னு சொல்லி என்ன செஞ்சா, அவன் உள்ளத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. அதை கூட ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? அது கீழே உள்ள வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமா இருக்கிறார், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். அல்லேலூயா. அவன் உள்ளத்துல நினைச்சதை கூட, சிந்திச்சதை கூட என்ன செஞ்சாரு? கர்த்தர் பார்த்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை கூட இது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை, இதை செய்வதற்கான சூழ்நிலைய இல்லை, எனக்கெல்லாம் இது நடக்குமா என்று கூட நீங்கள் என்ன செய்யலாம்? நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, நீங்க நினைக்கிறத விட, நீங்கள் நான் வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷனால தாங்க கூடாது, ஆனால் கர்த்தரால எல்லாம் கூடும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அடிச்சு சொன்னார் பாருங்க, நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை என் தேவனால சாத்தியப்படுத்த முடியும். எதையெல்லாம் நீங்க நடக்காதுன்னு முடிவு கட்டிட்டீங்களோ அந்த நடக்காதுன்ற விஷயத்துல தேவன் இன்றைக்கு என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்பிக்கை தான் நமக்கு பெருசு, விசுவாசம் நமக்கு வேணும். ஆபிரகாம் விசுவாசித்தார், கர்த்தர் அதை என்ன செஞ்சாராம்? நீதியாக எண்ணினார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நாம் அதை நம்பும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கவனப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். கடனை நினைச்சு வேதனையோடு இருக்கிறீங்களா? எனக்கு வருமானமே இல்லை, நான் சம்பாதிக்கிறத என்னுடைய சாப்பாட்டு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு பத்த மாட்டேங்குது, நான் எப்படி இந்த கடனையெல்லாம் அடைக்க போறேன்? ஒருவேளை கலங்கி போய் வந்திருக்கலாம். நான் சொல்றேன், வேத வசனத்தின் பிரகாரம் சொல்றேன்,
கர்த்தர் அந்த கடனை அடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? நான் வைத்தியம் பார்க்கறதுக்கு என்னிடத்துல எந்த சூழ்நிலையுமே இல்லையே. என்னிடத்துல பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. வசதியானவர்கள் பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போறாங்க, பெரிய பெரிய மருத்துவர்களை சந்திக்கிறாங்க. என்னால் அதை செய்ய முடியாது என்று நீங்க கிளம்பி போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துல வியாதி என்ன செஞ்சிட முடியும்? நம்முடைய சரீரத்திலிருந்து அவர் எடுத்து போட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 38 வருஷமா தான் கடந்தான் இல்லையா? 38 வருஷமா. அவன் சொன்ன பதில் என்ன? எப்போதாவது ஒரு தேவதூதன் வருவான், அந்த குளத்தை கலக்குவான். யார் முந்தி போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாவார்கள். ஆனா என்னால 38 வருஷமா என்ன செய்ய முடியல, போகவே முடியல. என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்ம விழுந்து இருக்கும் போது, விழுந்து கிடக்கும் போது, நெருக்கப்படுகிற போது, தேவைகள் மிகுதியாக இருக்கிற போது, நம்ம நம்புறவங்களும் சரி, நம்முடைய உறவினர்களும் சரி, யாரா இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்யவே மாட்டார்கள், உதவி செய்ய முடியாது. ஆனால் நாம் நெருக்கப்படுகிற போதும், பலவீனம் அடைகிற போதும், வியாதிப்படுகிற போதும், கடன் படுகிற போதும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை விசுவாசிங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போய் தண்ணியில எல்லாம் இறங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ பெருசா குளத்துக்குள்ளெல்லாம் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, இறங்க வேண்டியதில்லை. அதெல்லாம் பழைய கதை. நீ உன் படுக்கை எடுத்துட்டு என்ன செய்ய ஆண்டவர். இன்றைக்கும் நான் சொல்றேன், இது நடக்குமோ இது நடக்காதோ என்று கலங்கி போய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கட்டாயம் தேவனால கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால எதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலையே கூடாது. மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை பயமுறுத்தலாம். மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்க கடல்ல அற்புதத்தை செய்ய முடியும். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். உங்க வாழ்க்கை தரமட்டமா போயிடுச்சு நினைக்காதீங்க. தரமட்டமாய் போன வாழ்க்கையை கூட ஆண்டவர் பார்க்க முடிந்ததில் இருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார், ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போய் சோர்ந்து போய் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி முடியுமோ என்று எதை குறித்து நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீர்களோ அதில் என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 127 நாளை நம்ம படிச்சோம், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். 113வது சங்கீதத்தில் 9வது வசனம். ஆமா, மலடியை சந்தோஷமான பாத்தீங்களா? மலடி அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு இல்லையா? குழந்தையே பெற முடியாது. ஆனா மலடியை கூட தேவன் நினைச்சா என்ன செய்ய முடியும்? ஆமா, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனையோ பேர் நம்முடைய ஊழியத்துல 10 வருஷம் 16 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க. அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். குழந்தைகள் வந்தவர்கள் யாரையும் ஆண்டவர் வெறுமை அனுப்பவே இல்லை. அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது உங்களுக்கு சொன்னேன், நிச்சயமாகவே உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாக. பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? எதை கொடுப்பாரா? நன்மையானவைகளை.
எந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிச்சோ அந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நன்மைகளை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு நன்மையுமே என்னால பெற முடியல, நானும் எவ்வளவோ உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், ஆனாலும் எனக்கு நன்மைகள் கிடைக்கவே இல்லைன்னு கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? இந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் சொல்றார் பாருங்க, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாக என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நிச்சயம் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், பிராமிஸ் பண்றார், நிச்சயமாகவே உனக்கு நன்மையை கொடுப்பேன், நீ கவலையே படாத. நன்மை நடக்கலன்னு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு நன்மையை கர்த்தர் கட்டாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு உதாரணமா எப்படி சொல்றாரு? நம்மளை பத்தி சொல்றாரு. நீங்க யாரு? பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் பரமபிதா, பரலோக பிதா என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நான் நன்மையானதை கொடுக்காம இருப்பேரா? இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற விசுவாசத்தோட சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க கையை பிடிச்சு, ஐயா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு நன்மையானவைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு நன்மை நடக்கும். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம், அது 10வது லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தட்டு கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்த்தாளோ பாருங்க, மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனுக்கு பேர் என்னது? லாசர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு இவர் கவலைப்படுறா. இப்ப இவனுடைய கவலையை யார் மேல சுமத்துறா? உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நன்மை செய்யணும்னு வரவங்களை கூட சில நேரத்தில் என்ன செஞ்சுறாங்க, இவங்க கவலையை அவங்க மேல சுமத்தி விடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவரே சொல்லியிருக்கிறார், உங்க கவலைகள் எல்லாம் என்ன செய்ய என் மேல வச்சிருக்கேன்ட்டார். இப்ப அதனாலயோ என்னமோ தெரியல, மார்த்தாள் நீங்க சொல்ற பாருங்க, உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. நான் தனியே வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இவன் எனக்கு ஒத்தாசையா வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான். இது உமக்கு தெரியலையா ஆண்டவரே? இந்த மரியாதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு நம்மளே பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை தான், மார்த்தாளே, மார்த்தாளே. ஆமா தானே? இன்னைக்கு நிறைய மார்த்தாள்கள் ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மார்த்தாள்கள் அப்படின்னா, எதையாவது மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மார்த்தாள்கள். தேவையே இல்லாத பிரச்சனை உள்ள கொண்டு போய் அதை சிந்திச்சு 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 சிந்திச்சு, அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பல காரியத்தை சிந்திச்சு குழப்பம் அடைஞ்சு வாழ்க்கையில விரக்தி ஆகி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது நம்ம கவலைப்படுறதுனால ஒன்ன கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் பார்த்து நமக்கு அற்புதம் செய்தால் ஒழிய வேறு எந்த விதத்திலும் நமக்கு அற்புதங்கள் என்ன செய்ய போவதில்லை, நடக்க போவதே இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக
காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை வைத்திருக்கிறார். நமக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதுங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நேர்த்தியா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், அவனால ஒன்றையுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறவங்களால எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சிட முடியும். ஏன்னா செய்யறது நம்ம இல்ல, கர்த்தரே அதை செய்கிறவராக இருக்கிறார். தாவீது சொல்றான், உம்மாலதான் நான் ஒரு சேனைக்குள்ள என்ன செய்வேன். அதனாலதான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு முதல்ல கர்த்தரை வாழ்க்கையில முக்கியப்படுத்தும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் சகலத்தின் நன்மையாய் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, தேவையானது என்னதுதான்? ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருப்பாரானா எல்லாம் நேர்த்தியா நடக்கும். பிள்ளைகளை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை, குடும்பத்தை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை, கடனை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை, வீட்டை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் கூட இருந்தா ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் நடந்து கொண்டே இருக்கும். இத மரியாள் புரிந்து கொண்டான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இந்த மரியாள் பெற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல, எனக்கு கருமையானவர்களே, அநேகர் இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்னதான் நினைக்கிறாங்க? லட்சக்கணக்கான பணம் இருக்கணும், பேங்க்ல டெபாசிட்ல இருக்கணும், லட்சங்கள் கோடிகள் பணம் இருந்தால் தான் ஐஸ்வர்யம், அதுதான் ஆசீர்வாதம். பெரிய வீடு இருக்கணும், கார் பங்களா, இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இருக்கணும், அதுதான் என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம். ஆனால் நான் சொல்றேன், எனக்கு கருமையானவர்களே, அது இல்லைங்க உண்மையான ஆசீர்வாதம். அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். நம்மளை விட்டு போகாத ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னாரு, உன்னை அக்கினி நடுவில் தூக்கி போட்டாலும் கூட நான் செய்வேன். பணம் இருக்குமா? வெள்ளி இருக்குமா? நான் தங்கம் இருக்குமா? உறவினர்கள் இருப்பாங்களா? பெத்த பிள்ளைங்க இருப்பாங்களா? ஐயோ, கட்டின மனைவி கூட கூட இருக்க மாட்டா. அல்லேலூயா. யோபுவை சொன்ன மாதிரி வியாதியெல்லாம் வந்து படுத்தாச்சுன்னா யோபுவை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. சாக மாட்டேங்கிறானே, செத்துட்டா கூட தூக்கி அடக்கம் பண்ணிட்டு நிம்மதியா நம்ம வேலையாவது பார்க்கலாமே. இப்ப அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனா கர்த்தர் சொல்றாரு, அக்கினியில் உன்னை தூக்கி போட்டாலும் உன் கூட நான் இருப்பேன். நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயே நான் கூட, நீ மேல சந்திரனுக்கே போனாலும் சரி அங்கேயும் கூட நானே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூடவே இருப்பேன்றாரு. அவர் நம்ம கூட இருப்பார், ஆனால் சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. போகும்போது தான் வெறுமையா போனான், வரும்போது எப்படி வரல? வெறுமையா வரல, இரு பரிவாரங்களோட வந்தானா. ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அல்லேலூயா. நிறைய இருந்ததுனாலதான் என்ன செஞ்சானா? கூட பிறந்த சகோதரனுக்கு கொடுத்து விட்டான் வெகுமதிகளை. ஒரு குரூப் ஒருத்தன் கொஞ்சத்தை பத்திட்டு வரான், அடுத்து பின்னாடி ஒருத்த வரான் இல்லையா? இப்படி வெகுமதிகளை யாருக்கு? ஏசாவுக்கு கொடுக்கிறதுக்கு யாக்கோபு அனுப்புறான். ஏன்னா ஏசா யார் மேல கோபமா இருக்கிறானா? யாக்கோபு மேல கோபமா இருக்கிறான். ஏன் கோபமா இருக்கிறான்? எதனால கோபப்படுறான்? ரெண்டு இடத்துல இந்த ஏசா ஏமாற்றப்பட்டிருக்கிறான். ஒண்ணு, கோடு கிண்டிக்கிட்டு இருக்கிற போது ஏமாத்தி சொத்துக்கு மாண்டி. ஆமா, நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யணும்? கூழ் கொடுக்கணும். சரி, நான் கூழ் தரேன், அப்படி எனக்கு என்ன செய்யணும்? சேஷ்ட புத்திர மகத்தை எனக்கு தரணும். எப்படி டிமாண்ட் வைக்கிறான் பாருங்க. சில பேர் புரியவே மாட்டேங்குது. இவனுக்கு புரியல. அவன் என்ன நினைச்சிட்டான்? இப்ப என் காரியம் நடந்தா போதும் நினைச்சிட்டான். சில பேருக்கு அப்படித்தான், அப்ப காரியம் நடந்தா போதும், அப்புறம் ஆண்டவரை திருப்திப்படுத்திக்கலாம். இப்ப என் காரியம் நடந்துட்டா போதும், ஆண்டவரை சமாளிச்சுக்கலாம், ஆண்டவர் தானே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பாவம் செய்யறாங்க. அப்படின்னு தேவனை விட்டு விலகிறாங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நான் போல அவர் கோவிச்சுக்குவாரு, இவர் கோவிச்சுக்குவாரு, அது நடக்காமையே போயிடும், நின்று போயிடும்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம போனாலும் நடக்கிற காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஆனா நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கர்த்தர் வேதனைப்படுவார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசா பாருங்க என்ன செஞ்சிட்டாரு? சேஷபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டார். யாக்கோபு அழகா சேஷபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்ப அவருக்கு பசி ஆறிடுச்சு. இன்னொரு இடத்துல பாருங்க, ஏசா வேட்டைக்கு போய் என்ன செய்யறாரு? தகப்பனுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பா அப்படின்றாரு. கண்ணு தெரியாத காலத்துல ஏசா வேட்டைக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபுக்குள்ள அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நல்லா சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுத்து, ஏசா மேலெல்லாம் கொஞ்சம் ரோமங்கள் அதிகமா இருக்குமா, அதுக்காக ஒரு ஆட்டினுடைய தோல் எடுத்து என்ன செய்யலாம்? மேல போத்திக்கிட்டு ஏசாவை போலவே நடிச்சு தகப்பனிடத்துல வந்து என்ன செய்யறான்? நான் தான் மூத்த பிள்ளை வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இவனுக்கு டவுட். தடவி பார்க்கறான் மேலெல்லாம். எனக்கு கண்ணு தெரியல. இவனுக்கு தடவி பார்க்கறான் மேலெல்லாம், தொட்டு பார்க்கறான். சண்டைக்கு வந்துருச்சு. தொட்டு பார்க்கறான் மேலெல்லாம் முடியா இருக்கு. ஏசா போலதான் இருக்குது. ஆனாலும் ஒரு டவுட், வாசனை வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அல்லேலூயா. சரி எப்படியோ சமைச்சு கொண்டு வந்திருக்கான் சொல்லி பிள்ளைய ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏசா வராரு. அல்லேலூயா. வந்து அழுகுறான், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இவ்வளவுதான் ஆசீர்வாதம் அவன் மண்டத்துல. அவனையும் தகப்ப ஆசீர்வதிக்கிறான். ஆனா அந்த 2 விஷயத்துல பாருங்க, இந்த யாக்கோபு அவன் என்ன செய்யறான்? ஏமாத்திட்டான். அதனாலதான் அவனுக்கு பேர் எத்தன். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன், திருடன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப இந்த திருடன், இந்த எத்தன், இந்த ஏமாற்றுக்காரன் ஒன்றை புரிந்து கொண்டான். இப்ப நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? சம்பாதிச்சுட்டேன். எனக்கு ஏராளமான வசதி இருக்கு, என்கிட்ட எந்த குறையுமே இல்ல, சகோதரனுக்கு நிறைவாய் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இந்த ஏசா கோபமா இருக்கிறான். அவனுக்கு கொடுத்து அவன் மனசை என்ன செய்யணும்? குளிர பண்ணணும். அவனுடைய கோபத்தை தணிக்கணும். அதனால வெகுமதிகளை என்ன செய்யறான்? கொடுத்து அனுப்புறான். கொடுத்துட்டு இந்த யாக்கோபு என்ன தெரியுமா செஞ்சான்? முன்னாடி அனுப்பிட்டு இவர் இரவு முழுவதும் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறான். தனக்கு உண்டானவைகளெல்லாம் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்று அவன் நினைக்கல. அதை காட்டிலும் ஆசீர்வாதமாக எதை நினைச்சான் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறது ஆசீர்வாதம் நினைச்சான். அல்லேலூயா. வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அனுப்பின யாக்கோபு அன்று இரவு முழுவதும் என்ன செஞ்சானா? தேவனுடைய சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. இவனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. இன்னும் என்ன ஆசீர்வாதத்தை அவன் கேட்கிறான்? இன்னும் என்ன ஆசீர்வாதத்தை கேட்கிறான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவன்கிட்ட இல்லாத ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கு. இவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை யார் கொடுக்கிறான்? தன் சகோதரனாகி ஏசாவுக்கு கொடுக்கிறான். அவ்வளவு இருக்கு ஆசீர்வாதம். ஆனால் அது அவனுக்கு ஆசீர்வாதமா தெரியல. எது ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தரே அவனுக்கு ஆசீர்வாதமாக தெரியும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு கர்த்தர் என்பதை புரிந்து கொண்டான். இரவு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்துல போராடுற ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கலாம், உங்களை நான் விடவே மாட்டேன். அவர் சொல்றாரு, ஏப்பா பொழுது விடுச்சுப்பா, என்னை விடு. விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணும்? அப்பதான் அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. உன் பேர் இனி யாக்கோபு இல்ல, உன் பேர் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றார். ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு எத்தன், ஒரு திருடன் தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தபடினாலே, இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தபடினாலே, உலக பிரகாரமாக இருக்கிற சொத்து சுகங்கள் பணங்கள் ஆசீர்வாதங்களாக அவனுக்கு தெரியல. தேவன் மட்டுமே ஆசீர்வாதம் என்று அவர் நினைத்து தேவ சமூகத்திலே காத்திருந்தபடினாலே அவருடைய கலங்கத்தை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபு என்கிற எத்தன் என்கிற அந்த பெயரை மாற்றி இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு பெயர் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே, நீ உலகத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. நீ உலகத்துல பாருங்களேன், நம்மளோட பெரிய பெரிய பணக்காரன் இருக்கிறானா இல்லையா? கோடிகளை அடுக்கி வச்சு படுத்திருக்கிறவன் இருக்கிறான். கோடிக்கணக்கான பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறவன் இருக்கிறான். அதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. எது ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு பாத்தீங்களா? உங்களை நன்மை ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு பெயர் ஆண்டவர் மாத்திர இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைய வரைக்கும் அவனுக்கு ஒரு தேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தேசம்? அவனுடைய பெயர்ல ஒரு தேசம். என்ன தேசம்? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்கிட்ட ஒருத்தரால என்ன செய்ய முடியல, போக முடியல. முதலாவது உலக போர்லையும் சரி, இரண்டாவது உலக போர்லையும் சரி, இனி எத்தனை போர் வந்தாலும் இந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன்னா அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான்? போராடி நான் கர்த்தருடைய சமூகத்தில். இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், காசு பணத்தை சேர்க்கிறோம், இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. எது ஆசீர்வாதம்? கர்த்தர் உங்களோட இருக்கிறது ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமே ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும், துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும், தேவனுக்கு உண்மையானவர்களாய் நாம் மாற வேண்டும், உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்றாரா? பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கட்டாயம் உனக்கு நன்மையானவில்லை, தேவையானது நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான். யார் இருந்தா போதும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும். இந்த மரியாள் புரிந்து கொண்டது போல, யாக்கோபு புரிந்து கொண்டது போல, நாம் கர்த்தரோடு இருப்போமான அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருந்தா நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். எதெல்லாம் நடக்கல நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு போதும். சங்கீதம் 16வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரமாக 1-2 வசனங்களை வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடுவோம். பாருங்க எப்படி சொல்றா பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருப்பதினால. வலது வருஷம் என்ன அடையாளம் தெரியுமா? முதன்மை. கர்த்தருக்கு முக்கியத்துவம். அல்லேலூயா. அவரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், அவரை எனக்கு வலது வருஷத்தில் வச்சிருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. யார கர்த்தரை வந்து யாரு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்துல வச்சிருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு போவதாங்க எல்லாம் அப்படின்னு யார் முடிவு பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையை நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, சிறப்பாக இருக்க போகிறது, ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஒரு குறைவும் அவர்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா யாரை முக்கியப்படுத்துறாங்க? வேலை அல்ல, பணத்தை அல்ல, சொந்த பந்தங்களை அல்ல, உறவினர்களை அல்ல, யார? கர்த்தரை. தாவீது சொன்னான், கர்த்தரை என் வலது வருஷத்தில் வச்சிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதே இல்லை. சங்கீதம் 121 1வது வசனம். பாருங்க, அதனால நான் சொன்னேன், எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா, என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆமா, கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன செய்றாரு? புடைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம். நீங்கள் நானும் விசேஷித்தவர்களா? அவைகளுக்கு செய்யற ஆண்டவர் நமக்கு செய்ய முட்டுவாரா? கட்டாயம் அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்ப 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்களேன். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்ய? காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்படி வருமா? அது நிச்சயமாக வரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உன் தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். தரிசனம் தந்தவர் தரிசனத்தை என்ன செய்ய மாட்டாரு? மறக்கவே மாட்டார். நம்ம மறந்தா கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? எங்க போனா? எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு போனான்.
யோசேப்பு அப்பெல்லாம் நினைச்சிருப்போம். ஆண்டவர் அழகான சொப்பனத்தை எப்படி சொப்பனம்? எல்லா கதிரும் இவன் மட்டும் எப்படி இருக்கான்? இப்படி காமிச்சாரு. இப்ப என் வாழ்க்கை வேற மாதிரி நடக்குது. என்ன செய்யறாங்க? சொந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டான். அங்க இருந்து அவன் எடுத்து எகிப்துக்கு வித்துட்டான். இப்ப எகிப்துக்கு போனா அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது. சிறையில் அடைக்கப்படுறேன். யோசிச்சு பாருங்களேன். கண்ட தரிசனத்துக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருவேளை உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள். நம்புங்க, விசுவாசிங்க. தரிசனத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற வேலை வந்தது. அந்த யோசேப்பை அந்த தேசத்துக்கே அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். தரிசனம் தந்தவர் மறக்க மாட்டார். தரிசனத்தை ஏற்றவரை அவர் நிறைவேற்றுவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:6 எடுத்து படிங்க சீக்கிரமாக. 1 பேதுரு. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை வேற்றுபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். நிச்சயம் உயர்த்துவார். தரிசனத்தை தந்தவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்துல அதிசயங்களை காண பண்றேன்னு சொல்லியிருக்கிறார். எங்கும் நடக்காத அதிசயம், பெரிய அதிசயம். அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? மொத்தம் 3 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. எங்கும் நடக்காத அதிசயம், பெரிய அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம். அல்லேலூயா. வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை பிரகாரமாக ஆண்டவர் நம்மை என்ன செய்ய போகிறார்? அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தரா சொல்லுங்க. அப்ப 4வது பாயிண்ட் நிச்சயமாகவே உங்கள் தரிசனத்தை என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போறார். 5வது பாயிண்ட் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ல 28வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லுங்க, நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருப்பார். ஆதியாகமம் 26. கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை உண்டாக வேண்டும். அது 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் 5வது நமக்கு கொடுக்கிற பயணம் தெரியுமா? நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவருடைய வேதவசனம் இப்படி சொல்லுது பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன், சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் என்ன செய்றேன்? உங்களோடு கூட இருப்பேன். 6வது பாயிண்ட் உங்களுக்கு கத்து சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 59:10. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்ன செய்வாரே? சந்திப்பார். 6வது பாயிண்ட், தேவன் உங்களை என்ன செய்வாரே? சந்திப்பார்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்சார்னா வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகேயுவை ஆண்டவர் சந்தித்தா என்னாச்சு? வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பேதுருவை ஆண்டவர் சந்தித்தார், என்ன நடந்துச்சு? வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிச்சான். பொருளாதாரத்துல மாற்றம், கடனை எல்லாம் அடைக்க ஆண்டவர் வழியை திறந்தார். அல்லேலூயா. இப்படி நிறைய பேரை சொல்லலாம். யாரையெல்லாம் தேவன் சந்தித்தாரோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னாச்சு? மாறினது. உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல உயர்த்தப்பட்டது, விடுதலையாக்கப்பட வேண்டிய இடத்துல விடுதலையாக்கப்பட்டது. நல்லா பாருங்க, 38 வருஷமா பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்தவனை என்ன செஞ்சாரு? சந்திச்சாரு. என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு சந்திப்பு தான், அவன் வியாதியிலிருந்து விடுதலை அவனுக்கு கிடைச்சு. அல்லேலூயா. இப்படி இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் என்ன செய்வேன்? என்ன செய்ய போறேன்? உங்களை சந்திப்பேன். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே என்ன செய்ய போறாரு? நம்மை அவர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு தடவை தேவன் நம்மை சந்திப்பாரானா நம்ம வாழ்க்கை கட்டாயம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் அதுல ஒரு அற்புதத்தை தேவனால செய்ய முடியும். ஒன்னே ஒன்று நடந்தா போதும், தேவன் மட்டும் நம்மளை சந்திச்சா போதும். தேவன் சந்திச்சா நம்ம வாழ்க்கையை ஒரே ஒரு தோசையை திருப்பி போடுறது மாதிரி என்ன செஞ்சிடும்? கட்டாயம் மாறிடும். சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். பொருளாதாரத்துல, பண விஷயத்துல, வாழ்க்கையில, சந்தோஷத்துல, எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் சந்திப்பாரானால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். அல்லேலூயா. என் தேவன் நம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவனின் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்குது. ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தேவதூதர் சந்தித்ததாக வேதத்துல பார்க்கிறோம். யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அங்கேயே தேவன் சந்தித்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே தேவன் சந்தித்ததாக பார்க்கிறோம். யாத்திராகமம் 13வது அதிகாரத்தை 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். யாத்திராகமம் 13:19 சீக்கிரம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. உங்களோடு கூட எவ்விடத்திலிருந்து கொடுத்திருங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் தேவன் உங்களை என்ன செய்வாரு? சந்திப்பார். என்னாகும் 23:4 நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறார், அவன் வாழ்க்கை மாறுது அந்த இடத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது பாயிண்ட், தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? சந்திக்க போறாரு. 7வது பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை சீக்கிரமா படிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்ப பாருங்க, 7வது பாயிண்ட் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? நிச்சயமாகவே உன்னை உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நிச்சயமாகவே உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப 7வது பாயிண்ட், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆசீர்வாதத்தினுடைய குறைவு உங்க வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. ஏசாயா 55வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா. நல்லா பாருங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது அதாவது பாருங்க, நிச்சயமாக நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்ய போறேன்? ஏற்படுத்த போறேன். தாவீதுக்கு அருளினதை போல நிச்சயமான கிருபைகளை
பொய்யான கிருபைகள் இல்ல அல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமான கிருபைகளை நான் என்ன செய்ய போறேன். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சிட்டா அவன் இந்த பூமியில கட்டாயம் உயர்த்தப்படுவான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அழைப்பெயர்ந்து போனாலும் கிருபை விட்டு என்ன செய்யாது, விலகாது. ஆண்டவர் சொன்னார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்ல 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:34. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவள்ளுவர் பற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகளை ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன் என்றும், எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு இந்த காலையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தெரியுமா, நிச்சயமாகவே உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த கிருபை உங்க மேலே நான் என்ன செய்றேன், வைப்பேன். அந்த கிருபை மாறவே மாறாது. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உன் சந்ததியில ஒரு ஆள் என்ன செய்வான், ராஜாவாக இருப்பான் ஆண்டவர் சொன்னார். இப்ப பாருங்க, தாவீதுடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் நாள் படித்தவனமாய் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரன் உண்டு. நிச்சயமாகவே உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். நிச்சயமாகவே ஒரு தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருப்பார். நிச்சயமாகவே தேவன் உங்களை சந்திப்பார். நிச்சயமாகவே உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிற 7 காரியத்தை கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே நம்ம விசுவாசத்தோடு முழங்காலிலே நின்று ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய உம்மை நான் விடுவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்துங்க. ஒரு நிமிஷம் தாழ்த்தி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்மைகளினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் நன்மைகளை கொடுக்கிற தெய்வம். அவரிடத்தில் பட்சமாக இல்லை. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையை கொடுக்கிறவர். கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் வாய்களை திறந்து சத்தமா சத்தமா எல்லாரும் 2 நிமிஷம் மாத்திரம் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பேரும் கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பலவீனங்கள் மாறுகிறது. உங்கள் வியாதிகள் மாறுகிறது. உங்கள் சுகவீனங்கள் மாறுகிறது. கடன் தொல்லை மாறுகிறது. உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசு வல்லமைகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். பிரிவு சூனியங்கள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற வலிதாவிகள், விக்கிரகாவிகள், பொருளாதார மனுஷிகள், கிரிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களை விட்டவர் அப்புறப்படுத்துகிறார். இன்றையிலிருந்து ஒரு செழிப்பை தேவன் உங்கள் மேல் வைக்கிறார். இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் ஊற்றுகிறார். நன்மைகள் வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நன்மைகள் நடக்கிறது. உங்களை தேடி வருகிறது. உங்களை
ஆசீர்வாதத்தை விளக்கப்படுங்க ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீழ்ப்போகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தோட கடந்து போக எங்களுக்கு உதவி செய்ய தொடர்ந்து நடத்துங்க. உங்க நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.